கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவருடைய அன்பிற்கு அளவே கிடையாது. இந்த 2வது மாதத்திலே தேவன் நம்மோடு கூட ஒரு வாக்குத்தத்தத்தின் மூலமாக இடைப்பட அவர் ஆவல் உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் வாசிக்க வேண்டிய வேத வசனம் ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த 2வது மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதை செய்வதற்கு அவர் தேவனாக இருக்கிறாராம்? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை விழுந்து கிடக்கிறது. அநேகருடைய கூடாரங்கள் விழுந்திருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அநேகருடைய குடும்பங்கள் விழுந்து போனதை நாம் அறிந்திருக்கிறோம். அநேகருடைய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் சமாதானமும் இன்னைக்கு நிறைய காரியங்கள் விழுந்து விட்டது அப்படின்னு நம்ம சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் எதை செய்வதற்கு அவர் தேவனாக இருக்கிறாராம்? விழுந்து போனதை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறவர். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எந்த நிலையில் நாம் இருக்கிறோமோ அதே நிலையில் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. இந்த உலகம் ஒரு மனிதன் விழுந்து போகும்போது, ஒரு குடும்பம் விழுந்து போகும்போது, ஒரு ஊழியன் விழுந்து போகும்போது, ஒரு சபை விழுந்து போகும்போது அநேகர் அதை பார்க்கிறார்கள். ஆனால் எல்லாரும் நன்மையாய் பேசுவதில்லை. சிலர் விழுந்து போனதை குறித்து சந்தோஷப்படுகிறார்கள், சிலர் பரியாசப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் எது விழுந்து போனதோ அதை திரும்பவும் எடுப்பித்து கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா! எப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார்! பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மறுசீரமைப்பை கொடுக்க விரும்புகிறார். இந்த வருஷத்தினுடைய ஒரு தீம் என்னவென்றால் ரெஸ்டோரேஷன். எல்லா காரியத்தில் தேவன் நம்மை மறுசீரமைப்பு பண்ண அவர் தேவனாக இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகினாலே இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில விழுந்ததை போல் இருக்கலாம். நீங்களும் யோசிக்கலாம், இதற்கு மேல இந்த காரியத்துல என்னால் எழும்ப முடியாது, இதற்கு மேல எழும்பி நிற்க எனக்கு பலன் இல்லை, என் கூடாரம் விழுந்தது, என் சந்தோஷம் விழுந்தது, என் தொழில் விழுந்தது, என்னுடைய நன்மைகள் விழுந்தது, என் ஆரோக்கியம் விழுந்தது என்று சொல்லி நீங்க கலங்கி இருக்கலாம். உங்களுக்காக தான் தேவன் வாக்கு கொடுக்கிறார். தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, விழுந்த நிலைமையில் அல்ல, உன்னை நான் திரும்பவும் எடுத்து நான் கட்டுவேன், உன்னை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு விழுந்து போனதுக்கு பல காரணங்கள் உண்டு. அநேக நேரம் நம்ம விழுந்து போனதுக்கு தேவன் காரணம் அல்ல. அநேகர் பிசாசின் மேல அவர்கள் பழி சொல்வார்கள். அநேக நேரம் எல்லாவற்றுக்கும் பிசாசும் காரணம் அல்ல. இந்த வசனத்துல தாவீதின் கூடாரம், தாவீது எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, எவ்வளவு சாமர்த்தியன், எப்படிப்பட்ட யுத்த வீரன். ஆனா அவனுடைய கூடாரமும் அவனுடைய ராஜ்யபாரமும் கடைசி நாட்களிலே அவனுடைய சந்ததி பாத்தீங்கன்னா விழுந்து போனது. தாவீதுக்கு பிற்பாடு வந்த சாலமோன் காலம், பிரியமானவர்களே, அவனுடைய கடைசி நாட்கள், அதற்கு பிற்பாடு வந்த அந்த அவனுடைய மகனாகிய ரெகோபியாம், இவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த தாவீதின் கூடாரம் அசைந்தது, விழுந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனா தேவன் அதை என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், திரும்பவும் எடுப்பித்து அதை ஆண்டவர் கட்டுவதற்கு தேவனாயிருக்கிறார். இந்த திரும்பவும், முன்பு போல, மீண்டும், பூர்வ நாட்களில் அப்படின்ற வார்த்தை வேதம் முழுவதும் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். எதற்கென்றால், மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு மறுசீரமைப்பை கொடுக்கிற ஒரு தேவன். இன்னைக்கு நிறைய நேரம் என்ன யோசிக்கிறேன்னா, இதுக்கு மேல என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போவதில்லை, இதுக்கு மேல என் வாழ்க்கை சீர்பட போவதில்லை, இதற்கு மேல என் கூடாரம் கட்ட முடியாது, இதற்கு மேல நான் பழைய நிலைமைக்கு வர முடியாது, முன்பு போல என் காரியங்கள் இருக்காது என்று சொல்லி பிசாசு உங்களை மனமடிவாக்கி உங்களை சோர்வுக்குள் தள்ளி இருப்பான். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக தான் வாக்கு கொடுக்கிறார்.
இந்த வசனத்தில் அவர் என்னெல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறார் என்றால், முதல் காரியம், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து, இரண்டாவது, அதன் திறப்புகளை அடைத்து. நம்முடைய காரியங்கள் அநேக நேரம் உலக மனிதர்களுக்கு தெரிய வந்திருக்கலாம். நம்முடைய அரண்கள் பாழாக்கப்பட்டிருக்கலாம். நாம் நம்முடைய பாதுகாப்பை இழந்திருக்கலாம். எத்தனையோ வெளியே தெரியக்கூடாது என்று நாம் விரும்பின காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் எனக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு நாம யோசித்த காரியங்கள் எல்லாம் பிசாசு திறப்பாக்கி அநேகருடைய காதுகளுக்கு போகத்தக்கதாக, நம்முடைய நிலைமையை அநேகர் பார்க்கத்தக்கதாக, நம்முடைய விழுகையை குறித்து, நமக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை குறித்து, நமக்கு வந்த தோல்வியை குறித்து, நம்முடைய வாழ்க்கையில் நடந்த நிந்தையான காரியங்களை குறித்து அநேகர் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, அநேகருக்கு போய் சேரக்கூடிய அளவுக்கு நம்முடைய அரண்களை, நம்முடைய பாதுகாப்பின் எல்லையை திறப்பாக்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படியே விடப்போவதில்லை. பாருங்கள், அதை அடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீண்டும் தேவன் உங்கள் திறப்புகளை அடைக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். மீண்டும் தம்முடைய அரணால் அவர் உங்களை கட்டி பாதுகாத்து நிலைநிறுத்துகிற ஒரு தேவன். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி. நம்முடைய கூடாரங்களில் கர்த்தர் 3 காரியங்களை பார்க்கிறார். விழுந்து போன ஒன்றை பார்க்கிறார், பாருங்க, திறப்புகளை பார்க்கிறார். மூன்றாவது, பழுதாய் போனவைகளை பார்க்கிறார். என் அன்பான தேவச்சரமே, உலகம் உங்களை எப்படி பார்க்குது? உலகம் இந்த 3 காரியங்களை தேவன் பார்க்கிறதை போல பார்க்கலாம். ஆனா உலகம் பரியாசம் பண்ணும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற திறப்புகளை குறித்து உலகம் பரியாசம் பண்ணும். நம்முடைய வாழ்க்கையில் விழுந்ததை குறித்து உலகம் பரியாசம் பண்ணும். மனிதர்கள் ஒருவேளை நம்முடைய காரியங்களை கேள்விப்பட்டு அவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறலாம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. விழுந்து போனதற்காக அவர் பரிதபிக்கிறார், மனஸ்தாபப்படுகிறார். அவர் பாழாய் போன காரியங்களை அப்படியே விட விரும்பவில்லை, அவைகளை சீர்படுத்த விரும்புகிறார், திறப்புகளை அடைக்க விரும்புகிறார். கடைசியாக இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, இதையெல்லாம் யார் செய்ய முடியும்? எல்லாரும் நம்முடைய பிரச்சனையை பார்க்கிறாங்க, எல்லாருடைய நம்ம நிலைமையை பார்க்கிறாங்க. ஆனா யாரும் நமக்கு எதுவும் செய்ய முடியவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். இரண்டாவது, யாராலும் செய்யவே முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி தேவன் இந்த 2வது மாதத்திலே உங்களுக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 3 காரியங்களை யாரும் நமக்கு சொல்ல முடியாது. நான் உன்னை கட்டுவேன், ஒரு மனிதன் சொல்ல முடியாதுங்க. நான் உன் வாழ்க்கையில் இருக்கிற திறப்புகளை அடைத்து விடுவேன், ஒரு மனிதனால் சொல்ல முடியாதுங்க. நான் பாழாய் போனதை, பழுதானதை சீர்படுத்துவேன் என்று யாரும் நமக்கு சொல்ல முடியாது. இந்த 3 காரியங்களை செய்வதற்கு ஒரே ஒருவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவருடைய நாமம் இரட்சகராகிய இயேசு. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, கெட்டு போனதை ரட்சிக்கவே அவர் வந்தாராம், இழந்து போனதை தேடவே வந்தாராம். எனக்கு எந்த ஒரு காரியம் கெட்டு போனாலும் நாம் உடனே சொல்கிற வார்த்தை, தூக்கி எறிந்து விடு, கெட்டு போனதை அப்புறப்படுத்து. ஆனா ஒரு மனிதன், ஒரு குடும்பம் கெட்டு போகும்போது தேவன் அப்படி செய்கிறதே இல்லை. தேவன் அப்படி ஒரு காலம் செய்கிறது இல்லை. கெட்டு போனதை அவர் ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார், ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். இழந்து போனதை திரும்பவும் உங்களுக்கு கொடுத்து உங்கள் ஸ்தானங்களில் பூர்வ நாட்களில் இருந்ததை போல உங்களை நிலைநிறுத்த விரும்புகிறார். இந்த 2வது மாதத்திலே அநேகர் உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் பார்த்த திறப்புகள், இதுவரைக்கும் பார்த்த விழுந்த காரியங்கள், இதுவரைக்கும் பார்த்த பழுதான காரியங்களை இனி பார்க்க முடியாதபடிக்கு தேவன் ஒரு மறுசீரமைப்பை கொடுத்து, ஒரு ரெஸ்டோரேஷனை உங்களுக்கு கொடுத்து, அவர் உங்கள் வாழ்க்கையில் இவைகளை செய்தவர் மகிமைப்பட போகிறார். ஏனென்றால் கெட்டு போனதை ரட்சிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். பிரியமானவர்கள், இழந்து போனதை தேடக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இந்த 2வது மாதத்திலே இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு ஆண்டவர் கிரியை செய்து உங்கள் வாழ்க்கையில், உங்கள் காரியத்தில், உங்களுடைய எல்லா எல்லைகளிலும் இந்த ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் மகிமைப்படுவாராக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமென், ஆமென். God bless you.